நேர்களை இந்திய சீன பதற்றத்துக்கு இடையே இந்த பிராந்தியத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் அண்டை நாட்டின் இலங்கையின் வெளி விவகார செயலர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே நம்மிடையே இந்த சிறப்பு அமர்வில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். அட்மிரல் கொலம்பகே, தேங்க்யூ வெரி மச். அட்மிரல், இலங்கையின் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா. Thank you very much. As we say, Ayubovan, Vanakkam. உங்களோட இணையறதுல எனக்கும் மகிழ்ச்சி. With you. That's very nice to hear. கொரோனா போர்ல வென்றதற்கும் வாழ்த்துக்கள். Actively containing the deadly COVID pandemic, Mr. Foreign. கொரோனா உலகத்தையே திருப்பி போட்டிருக்கு. COVID pandemic has turned the world topsy-turvy. பல வல்லரசு நாடுகளே தவித்துக் கொண்டிருக்கு. கொரோனா போர்ல இலங்கை வென்றது எப்படி? Recipe behind Sri Lanka's success story. Well, if you look at Sri Lanka, கொரோனாவை வென்ற மிக வெற்றிகரமான நாடுகள்ல இலங்கையும் ஒன்று. successful countries in combating the COVID-19. இன்னைய தேதியில வெறும் 226 கேசஸ் தான் ஒட்டுமொத்த நாட்டிலேயே இருக்கு. 126 cases or the active cases in the country, and our recovery குணமடைஞ்சவங்க விகிதம் 93% உயர்ந்திருக்கு. percent, and very fortunate மரண சதவீதம் வெறும் 0.3% தான். low as 0.3%. மரணங்களை குறைக்கிறது தான் எங்க லட்சியமா இருந்தது. கடந்த 150 நாட்களா சமூக தொற்று எதுவுமே இல்லை. Community, and another reason actually is from the very early stages. ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே ராணுவத்தை நாங்க களம் இறக்கிட்டோம். ராணுவத்தோட திறனால கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி நோய் பரவலை சிறப்பா தடுக்க முடிஞ்சது. Manpower, so they were effectively used in combating the COVID-19 or the spread of COVID-19 from day one. And these are some of the successes that we have. Of course, I have to say we receive a lot of support from countries like India, China, America, and many other like இந்தியா, சீனா, அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகள்ல இருந்து நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைச்சது. India sent 2 plane loads of essential. இந்தியா 2 விமானங்கள் நிறைய அத்தியாவசிய மருந்துகளை எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. Support the sending very essential medicine at the most needed time was of critical importance to maintain the general health, because although COVID is a virus, unless you are having a healthy people, then you become vulnerable, you become exposed, your immunity goes down. So therefore the Indians ரொம்ப முக்கியமான கட்டத்துல இந்தியா தந்த மருந்துகள் எங்களுக்கு பேருதவியா இருந்துச்சு. சில நாடுகள் கொரோனா ஒரு பெரும் தொற்றா பேண்டமிக்கா மாறியதுக்கு சீனா தான் காரணம்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியுமா? Well, I think stigmatizing this virus into a particular country is totally wrong. இப்படி பழி சுமத்துறது சரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். வைரஸ் எங்க உருவாகி எப்படி பரவுச்சுன்னு துல்லியமா சொல்ல முடியாது. How it spread. The fact that we know ஒரு வைரஸ் உருவாகி உலகம் முழுக்க பரவி இருக்கு, இது மட்டும்தான் கண்கூடு. the world. So it is wrong to stigmatize a particular country. வைரஸை ஒரு நாட்டோட தொடர்பு படுத்தி முத்திரை குத்துறது தவறு. மக்களை காப்பாத்துறதுல தான் நாம கவனம் செலுத்தணும். In Sri Lanka, we did not bother. இலங்கையில நாங்க இந்த வைரஸ் எங்க எப்படி உருவாச்சுன்னுலாம் கவலைப்படாம இலங்கை மக்களை காப்பாத்துறதுல மட்டும்தான் கவனமா இருந்தோம். Sri Lankans. கொரோனாவை வெற்றிகரமாவே கையாண்டிருக்கிறீங்க. மீண்டும் வாழ்த்துக்கள். இந்திய இலங்கை உறவு எதிர்நோக்கியுள்ள பாதையை பற்றி பேசலாம். சமீபத்திய இலங்கை தேர்தல்களில் ராஜபக்ச அலை வீசி ராஜபக்ச ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்திய இலங்கை உறவுல இதனது விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க? Well, to begin with, I don't think I like to use the word Rajapaksa wave. ராஜபக்ச அலை, ராஜபக்ச அரசு, இந்த மாதிரி பதங்களை நான் ஏற்கல. இது மக்களின் அரசு. ராஜபக்ச ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பல உள்ளர்த்தங்கள் கற்பிக்கப்படுது. You know, somebody would say Rajapaksa government. சில பேர் ராஜபக்ச ஆட்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சார்பானது அப்படின்ற அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. இது இலங்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு. Elected by the people of Sri Lanka in a சரி, இதனது தாக்கம் இலங்கை இந்திய உறவுல என்ன? No, okay. So there were like, you know, coming to 2015. 2015 காலத்துல இந்தியா இலங்கை உறவுல ஒரு விதமான நம்பிக்கை குறைபாடு உருவாச்சு. The relations with Sri Lanka or the understanding between India. பாத்தீங்கன்னா 2009 வரைக்கும் கூட இலங்கை இந்தியா உறவு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் இலங்கை மேல இந்திய தலைவர்களுக்கு சந்தேகம் உருவாகி இரு நாட்டு உறவுல பிரச்சனைகள் உருவாச்சு. Regarding bilaterally. But then we believe that the 2015 regime 2015ல இலங்கையில ஆட்சி மாற்றம் நடந்தது. probably India wished to have. அந்த ஆட்சி மாற்றம் இந்தியாவின் விருப்பமா இருந்துச்சு. Because they perceived
the so-called Rajapaksas as ஏன்னா அன்றைய ராஜபக்ச ஆட்சிய வேற ஒரு நாட்டின் நேச ஆட்சியா இந்தியா கருதுச்சு. between 2015 and 19. 2015 ராஜபக்ச ஆட்சியை மாற்ற இந்தியா விரும்பி வேலை பார்த்துதா? Yes. ஆமா, எப்படி அதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்றதுக்கு சரியான தரவுகள் என்கிட்ட இல்ல. அதுக்குள்ள நான் போகவும் விரும்பல. Have the modalities. I'm not getting into. ஆனா இந்த கருத்தை இந்திய தலைவர்கள் மறுத்ததே இல்ல. இலங்கையில ஆட்சி மாற்றம் 2015 இந்தியாவின் விருப்பமாக இருந்தது உண்மை. அப்ப ஆட்சி மாற்றத்தை இந்தியா ஏன் விரும்பியதுன்னு நினைக்கிறீங்க? Well, there are many வெளிப்படையா சொல்லணும்னா நாங்க சீனாவோட ரொம்ப நெருக்கமாறோம்னு இந்தியா நினைச்சது. in perception we were getting too much towards China, to be very frank, and of course 2 submarines came and docked in Sri 2 சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இலங்கைக்கு வந்து நிறுத்தப்பட்டதை இந்தியா ரசிக்கல. குறிப்பா இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் ரசிக்கல. Indian strategic And community. that was on the eve of the elections. ஆமா, 2014 தேர்தலுக்கு முன்னாடி 2 சீன நீர்மூழ்கிகள் வந்தது. 2 Close to the submarines came, so presidential elections. so that didn't go really very well Do you with think- Indian. 2015 ஏற்பட்ட கசப்பிலிருந்து இந்த உறவு மீண்டுடுச்சா? I feel it has recovered greatly now, I think. இந்த உறவு இப்போ மிகச் சிறப்பா இருக்கு. 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையில நல்ல நட்புறவு மலர்ந்திருக்கு. 2 நாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கிடையே நல்லுறவு இருக்கு இப்போ. Two militaries are perfect, and I think this is the best. நான் பார்த்ததுலயே இப்பதான் இந்திய இலங்கை உறவு மிகச் சிறப்பா இருக்கு. There has been an interesting state. செயலர், நீங்க ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இந்தியாவே முதன்மை, பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள்ல இந்தியாவுக்கே முதன்மை அப்படின்னு. இது பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொள்கை பற்றி நேர்களுக்கு விளக்க முடியுமா? Well, you see, now this president has been very specific on this. இதுல எங்க அதிபர் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப உறுதியா இருக்காரு. We when I say we, the Sri Lanka, இலங்கை இந்தியாவுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு. security concern to India. That's period. We don't have to be. நாங்க ஏன் இந்திய பாதுகாப்புக்கு சவாலா இருக்கணும்? Why we should be a strategic security concern for India? We don't have to be. Have you been see, in the if you past? look at Sorry? இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கிறீங்களா? Well, I have seen, foreign policies of பல காலங்கள்ல வெளியுறவு கொள்கைகள்ல பல மாற்றங்கள் ஏற்படும். even the various periods, sometimes நாங்க கொள்கை அளவுல அணிசேரா நாடுதான்னாலும் a non-aligned country. But when you look at the foreign policy of Sri Lanka, சில சமயங்கள்ல ஒரு சார்பு நிலை எடுத்ததுண்டு. slightly away from non-aligned foreign policy, we have tilted towards one bloc or the other bloc, or one country or the other bloc from time to time. இப்படி அணி சேர்ந்தது இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவலையை ஏற்படுத்தியிருக்கலாம். Strategic security concern. The concern. உங்க சீன சார்பை சொல்றீங்களா? Well, I say it's a concern because அது ஒரு கருத்து. I have not seen ஆனா இலங்கை மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான சவால் உருவாகி நான் பார்த்ததே இல்லை. against India. I mean, you see now this ஹம்பந்தோட்டா துறைமுகத்துல சீன படைகள் வந்து சவால் விடும் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனா இந்தியாவுக்கு எதிரான எந்த பாதுகாப்பு சவாலும் இலங்கையில ஏற்பட்டு நான் பார்த்ததே இல்லை. against India. மோடி அரசுடைய அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையோடு எந்த அளவுக்கு நெருக்கமானது உங்க இந்தியாவே முதன்மை கொள்கை? Well, neighborhood first policy is something I really மோடிஜியுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கையை நான் பெரிதும் வரவேற்கிறேன். ஏன்னா இந்தியா அண்டை நாடுகளை நெடுங்காலமா புறக்கணிச்சிருக்கு. same thing. We have neglected our own neighborhood for a long time, and we were இலங்கையும் தன்னோட அண்டை நாடுகளை இதுக்கு முன்னாடி புறக்கணிச்சு தூர தேசங்களோட உறவாடி இருக்கு. our own neighborhood. So India has number of policies. நரேந்திர மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய கொள்கைகளை உருவாக்கி இருக்கு இந்தியா. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் பாலிசி, இப்படி நிறைய. இதுல என்ன ரொம்ப கவர்ந்தது சாகர் கொள்கை. In the region, it's like the rising tide, we all rise. But how practically we can do it when you have this issue with Pakistan? பாகிஸ்தானோட பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த அளவுக்கு இது நடைமுறைப்படுத்த முடியும்னு பார்க்கணும். Think of developing as the rising tide. Security and growth for all in the region. That's what we all need. Mr. Foreign Secretary, whenever Indo-Sri Lankan relations are being discussed, இந்திய இலங்கை உறவு பற்றி பேசும்போது சீன பேச்சும் வந்துடுது. இன்னமும் உங்க அரசு சீன சார்புடையதுதான் என்ற கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. இது மிகையா? circles, particularly in Delhi, is the much debated tilt towards China exaggerated? I think it's exaggerated. ஆமா, இது மிகைப்படுத்தப்படுது. In a different way. Now I was coming to say, எங்க அதிபர் நம்ம 2 நாடுகளுக்கிடையே இவ்வளவு காலம் என்னதான் நடந்திருக்குன்னு அலசி பார்த்து ஒரு கொள்கை குறிப்பை இப்போ உருவாக்கி இருக்காரு. region and what about the investment
right? So therefore, he has come out with certain policy guidelines. Number one, neutrality, right? Number one is neutrality. முதல் கொள்கை நடுநிலை. எந்த ஒரு பெரிய சக்திக்கும் ஆதரவா செயல்படக்கூடாது. Siding with a particular major power, right? And we want to stay away from this competition. So that's the policy number one. Then he says, ரெண்டாவது, இந்திய பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் எங்களால ஏற்படக்கூடாது. right? Then number three, he says, we want the Indian Ocean to be a free சர்வதேச விதிகளுக்குட்பட்டு கடல் வாணிபம் செழிக்கும் பகுதியா இந்திய பெருங்கடல் இருக்கணும். space maritime order for freedom of commerce across the Indian Ocean. We want that. And then also he said, எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தேவை. அதுக்காக யார் கூடனாலும் இணைஞ்சு செயல்பட தயார். Deal with any country who can bring in investment, who can bring in investors. And also he says, we want to எல்லா நாடுகளோடையும் நட்புறவு பேணுவோம். இதுதான் வெளியுறவு கொள்கையில எங்களோட புது அணுகுமுறை. a new approach to our foreign policy. So in that, categorically, only as இந்த ஒட்டுமொத்த கொள்கையில இந்தியாவோட பேர் தான் தனியா குறிப்பிடப்படுது. ஏன்னா தன்னோட எல்லா உரைகள்லையும் இந்தியாவை நாங்க உயர்வா கருதுறோம் அப்படின்னு அதிபர் சொல்லியிருக்காரு. the sacred city of Anuradhapura, and in all his speeches, that he is having India at a very high consideration level for security. இந்தியாவுக்கு முதன்மை என்பது மனமாற்றமா? இது ஒரு புதிய அணுகுமுறையா? It is a new approach. It is ஆமா, இது ஒரு புது அணுகுமுறை. experiences in the past 10 to 15 years. கடந்த 10-15 ஆண்டுகள்ல ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற அணுகுமுறை அந்த படிப்பினையில உருவானது. We have come to realize, and the president is very clear in that, we, Sri Lanka, should not be that aircraft carrier Mr. Shivashankar Menon mentioned in his book Choices. That is right. We are having top priority of Indian strategic security concerns in the heart of our president and the government. And we want to make this thing happen. We want to improve more to இந்தியாவோட பாதுகாப்பு எங்களோட முன்னுரிமையா இருக்கு. commonalities. We share a common history. We share common மக்களிடையேயான உறவுகளை வளர்க்க விரும்புறோம். ரெண்டு நாடுகளுக்கிடையே நிறைய கலாச்சார வரலாற்று ஒற்றுமைகள் இருக்கு. I would like to draw your attention to another very important matter. இந்த பிராந்தியம் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விவகாரத்துல உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். India and China. மாச கணக்குல நீடிக்கிற இந்திய சீன எல்லை பதற்றத்தை இலங்கை எப்படி பாக்குது? Himalayan situation. Well, it is a matter between two countries. இது ரெண்டு நாடுகளுக்கிடையேயான பிரச்சனை. இலங்கைக்கு இதுல சம்பந்தம் இல்ல. இந்த பகுதியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோம் நாங்க. It is an issue between India and China. So we believe that both these countries are இந்தியாவும் சீனாவும் முதிர்ந்த நாடுகள், ரெண்டும் பெரிய ராணுவ சக்திகள். இது ஒரு போரா மாறுறது யாருக்குமே நல்லதில்ல. militaries in the world. Both are nuclear armed. So it is not in the interest of anyone that this situation escalate into a war. Should there be, அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டா இந்த ஒட்டுமொத்த பிராந்தியமும் அழிஞ்சிரும். we all will suffer, and that is the end of the whole region. So அந்த அளவுக்கு நிலைமை போகாதுன்னு நம்புறோம். இந்தியாவும் சீனாவும் பேசி தீர்த்துக்க முடியும்னு நினைக்கிறோம். you will be able to sort out sitting across the table, sitting across the glaciers, and find an answer. You have spoken about India first approach on பாதுகாப்பு விவகாரங்கள்ல இந்தியாவுக்கு முதன்மை அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த கொள்கை இந்திய சீன எல்லை பதற்றத்துக்கும் பொருந்துமா? No, I answer the question in an indirect way. We have இதுக்கு மறைமுகமா நான் பதில் சொல்றேன். இந்தியாவுக்கு எங்களால எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படாது. இந்தியாவோட பாதுகாப்பு அச்சுறுத்துற எந்த செயலையும் இலங்கை செய்யாது. to strategic security concerns of India. இந்த விவகாரத்துல யார் பக்கம் தவறு இருப்பதா நினைக்கிறீங்க? சீனா மீதா, இந்தியா மீதா? Well, I don't know the exact ground situation. எனக்கு கள நிலவரம் தெளிவா தெரியல. இந்திய சீன ஊடகங்கள்ல, சர்வதேச ஊடகங்கள்ல வர செய்திகளை எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். Reporting I get from the Chinese side and some international media reporting. So I don't want to make a judgment based on the media input. ஊடக செய்திகளை வச்சு இந்த பக்கம் தப்பு அந்த பக்கம் தப்புன்னு ஒரு முடிவுக்கு வர நான் விரும்பல. To really remain neutral in these kind of issues. இது போன்ற விவகாரங்கள்ல நடுநிலையா இருக்க தான் நாங்க விரும்புறோம். With China, we are dealing a lot. சீனா, இந்தியா ரெண்டு நாடுகளோடையும் எங்களுக்கு உறவு இருக்கு. ரெண்டு பேருமே எங்களுக்கு தேவை. The wish is that China and India collaborate in efforts of developing Sri Lanka. இலங்கையோட வளர்ச்சிக்கு ரெண்டு நாடுகளுமே எங்களுக்கு தேவை. The finger at any particular nation, saying you are the bad guy. இன்னார் செஞ்சது தவறுன்னு பழி சுமத்த நாங்க விரும்பல. Beyond our thinking. so
அப்போ சீனா தவறு இழைத்ததுன்னு நீங்க உறுதியா கருதல. Taking a position on that. ஆமா, அப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்க எடுக்கல. On this. Talking about another very important aspect of the இந்திய இலங்கை உறவுல தமிழ்நாடு ஒரு முக்கிய அம்சமா விளங்குது. தமிழக எண்ணங்கள் இரு நாட்டு உறவுல தாக்கம் கொண்டிருக்கு. தமிழக மக்களுக்கும் தலைவர்களுக்கும் உங்க செய்தி என்ன? what is your message to the leaders and the people of Tamil Nadu who are very concerned about the situation in Sri Lanka, particularly for the minorities? தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இலங்கையோட நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. Tamil population, they have very close ties to Sri Lanka, and I have actually lived and worked நான் தமிழகத்துல வாழ்ந்திருக்கேன். for a very Madras long University, time. sir? I was in the Tamil Nadu வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் படிச்சிருக்கேன். Staff College at the beautiful Nilgiris in the year 2000, in the year 94-95. 1994-95 அழகான நீலகிரியில வாழ்ந்திருக்கேன். சென்னை அப்புறம் தமிழகத்தோட பல பகுதிகளுக்கு போயிருக்கேன். So I know little bit about Tamil Nadu, and I also know that there had been people-to-people connection or contacts between தமிழக மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உறவு இருக்கு. hundreds of years. So it's a great thing. So the message is that people in Tamil Nadu also should understand. தமிழகத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்க இலங்கையை இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும். One thing I have to say, maybe you disagree. Every time there is நான் சொல்றதை நீங்க மறுக்கலாம், ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பெல்லாம் தமிழகத்துல தேர்தல் வருதோ அப்போ இலங்கை பிரச்சனையை எடுப்பாங்க, அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. death until something comes, and then அரசியல் காரணங்களுக்காக இலங்கை பிரச்சனை எழுப்புறாங்கன்னு சொல்றீங்களா? mostly that is what I think it is. ஆமா, பெரும்பாலும் இது மக்களுடைய எண்ணங்கள் இல்ல, அரசியல்வாதிகளுடையது. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் கட்சிகள் இதை எழுப்புறது இல்ல, சிறிய அரசியல் கட்சிகள் இதை வச்சு அரசியல் செய்றாங்கன்றது என்னோட கருத்து. Minor political parties who are trying to gain power. This is my observation in a very broad sense. But what I want to understand, what I want to state is the people-to-people contacts are important. People-to-people linkages are very important. Tamil Nadu should respect Sri Lanka as a sovereign. தமிழ்நாடு இலங்கையை ஒரு இறையாண்மை உள்ள நாடா மதிக்கணும். One thing, we are a multi-ethnic, multi-religious country. We have நாங்க பல மொழிகள், பல மதங்கள், கலாச்சாரம் கொண்ட நாடு. nearly 9% Hindus and about 10% Muslim. We have to live 65,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பரப்பளவு பகுதியில தான் எல்லா இனங்களும் இணைஞ்சு வாழ்ந்தாகணும். we cannot divide. தமிழ்நாட்டுல என்ன கவலைன்னா, போருக்கு பல ஆண்டுகள் கழித்தும் கூட தமிழர்களுக்கு இலங்கையில இன்னமும் அச்சுறுத்தல் இருக்குன்னு. There is no. இலங்கையில தமிழர்களுக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்ல. Give you two quick examples. 2 உதாரணங்கள் கொடுக்க விரும்புறேன். COVID-19, கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க. zero discrimination. எல்லா இனங்களை சேர்ந்தவங்களையும் ஒரே மாதிரி தான் கவனமா பார்த்துக்கிட்டோம். எந்த பாகுபாடும் காட்டல. Infected with the coronavirus were treated equally. அது சரி, ஆனா தமிழர்களுடைய அரசியல் உரிமை? No, I mean, okay, let me come. அதுக்கும் வரேன். In that there were no discrimination in treating the people. And then with the COVID, we had a situation, people did not have the income. கொரோனாவால மக்களுக்கு வருமானம் இல்லாம போச்சு. Whatever the economic incentives were across the board. நாங்க பொருளாதார உதவிகள் அதுக்காக கொடுத்தோம். அதுலயும் எந்த ஒரு இனப்பாகுபாடும் கிடையாது. The point that you are asking politically, please study the results of. நீங்க கேக்குற அரசியல் விவகாரங்களுக்கு வருவோம். இந்த அரசுக்கு எப்படி இவ்வளவு பெரும்பான்மை கிடைச்சது? How did this government get a 2/3 majority in the parliament? இந்த அரசுக்கு தமிழர்கள், சிங்களர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தான் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. Muslims voted for it. In the north, Right. this government. வட இலங்கையில ஆளுங்கட்சி பெருசா ஜெயிக்கலையே. No, Both in in the the presidential north, election in the north is a and in different the parliamentary kettle of fish. No, but வடக்கு வேற விஷயம். even the mainstream, அப்படி பார்த்தா தமிழ் தேசிய கூட்டணிக்கு கூட தான் நிறைய தோல்வி கிடைச்சது. the TNA, the Tamil National Alliance, which is the mainstream Tamil political party, fared very badly in the north. Of course, they won the majority. பெரும்பான்மை கிடைச்சாலும் கூட அதோட அளவு குறைஞ்சிருக்குல்ல. I think, right? What does that mean? But the ஆனா உங்க ஆளுங்கட்சிக்கு பெரிய தோல்வியை தமிழர்கள் பகுதி கொடுத்தது இல்லையா? Not really, not exactly, not exactly. இல்ல அப்படி இல்ல. நீங்க வடக்குக்கு வந்து பாருங்க. நாட்டிலேயே சிறந்த சாலைகள் தமிழர்கள் பகுதியில் தான் இருக்கு. சிறந்த வளர்ச்சி திட்டங்கள் அங்கதான் செயல்படுத்தப்படுது. மக்கள்கிட்ட வந்து கேளுங்க, அரசியல் கட்சிகள்கிட்ட கேட்காதீங்க. there is a specific concern. நீங்க கொண்டு வர இருக்கக்கூடிய 20வது சட்ட திருத்தம் இலங்கை தமிழர்கள் மத்தியில தமிழ்நாட்டுல டெல்லியில கூட அக்கறைய சந்தேகங்களை உருவாக்கியிருக்கு. Where you see Sri Lanka have had many. இலங்கையில நிறைய சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கு.
Now, 20th Amendment is not sacrosanct. It is 20வது சட்ட திருத்தம் இன்னும் இறுதியாகல. heard that the Prime Minister has appointed a high-level committee to study the proposals, and all the parties will be able to express their views on the 20th Amendment. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு 100% ஜனநாயக வழியில இதை நாங்க செயல்படுத்துவோம். Going to get implemented. It will be done in the 100% democratic way, and that will really taken into சிறுபான்மையினரோட உரிமைகளையும் மனசுல வச்சு தான் இது செயல்படுத்தப்படும். Sri Lanka. Has Delhi 20வது சட்ட திருத்த விவகாரத்துல டெல்லி தன்னுடைய கருத்தை அக்கறையை உங்களிடம் பதிவு செஞ்சிருக்கா? No, I don't really know. இல்ல எனக்கு தெரியல, அப்படி எதையும் நான் பார்க்கல. Anything officially concern expressed by Delhi. இந்த நேர்காணலுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்திய மக்களுக்கு, எங்க தமிழக நேயர்களுக்கு நீங்க சொல்ல விழைவது என்ன அட்மிரல்? I think the people of India and people of Tamil Nadu are இந்திய தமிழக மக்கள் எங்களோட சகோதரர்கள். cultural heritage link நமக்குள்ள ஆழமான கலாச்சார உறவுகள் இருக்கு. in our two countries is people. நம்ம கிட்ட நிறைய பொது அம்சங்களும் இருக்கு. Many things in common. We need to கடந்த கால நிகழ்வுகள்லயே நாம ரொம்ப கவனம் செலுத்துறோம். we have been carrying because we dwell on the past too much. That's all gone. அது முடிஞ்ச கதை. Future, and we have to work as two independent nations, mutually respecting. ரெண்டு சுதந்திர தேசங்களா மத்தவங்களோட எண்ணங்களை, அபிலாஷைகளை, மத்தவங்களோட பாதுகாப்பை மதிச்சு மக்களோட வளர்ச்சிக்கான தேவைகளையும் மதிச்சு நாம நடந்துக்கணும். Consideration and also understanding the development needs of the people. Thank you very much, Mr. Foreign Secretary. Very kind of you. Thank you.